ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாசி வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மார்ச் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 3ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், புதன், ராகு, 4ஆம் இடத்துல சனி, சுக்கிரன், 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சபலத்தில் அமர இருக்கிறார். மார்ச் 25ஆம் தேதி வரையும் பாருங்க சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சபலத்தில் இருப்பார். அதே போல மார்ச் 25ஆம் தேதி பிறகு பாருங்க சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மார்ச் 14ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுக்கிரன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஏன் அப்படின்னா, இந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த மாதம் பணமழை பெய்யும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வராத பணம் எல்லாம் சேரும். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமாக வராத பணம் எல்லாம் இந்த மாதம் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும், புதுசாக இடம் வாங்கணும், புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். பேங்கில் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே போல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி, தாய் வழி மூலம் வரக்கூடிய சொத்துக்கள் இந்த மாதம் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு 2 கூடிய சனி பகவானும் லாபத்துக்குடைய சுக்கிர பகவானும் இருவரும் சேர்ந்து 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது புதிய முதலீடுகள் மூலம் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. புதிய சொத்து சேர்க்கை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் மூலம் பாருங்க ஆதாயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்க குடும்பத்தில் கூட பிறந்தவர்களுக்கு ஏதாவது திடீர் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல 4ஆம் இடம் வலுப்பதனால உங்களுக்கு உயர்கல்வி படிப்பது, அதே போல ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் நீண்ட காலமாக இழுபறியாக இந்த காரியங்கள்லாம் இந்த மாதம் நடந்தேருங்க. அதாவது ரொம்ப கடினமாக, ரொம்ப கஷ்டமாக இருந்த சில பிரச்சனைகள்லாம் பாருங்க திடீர்னு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்து மனசுல ஒரு சந்தோஷம், ஆனந்தம் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் லட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு இருப்பதனால வியாபாரம், சொந்த தொழிலெல்லாம் நல்ல வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா சுக்கிரன் அந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால, மேலும் சுக்கிரன் லாபாதிபதி அந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை பார்க்கறதுனால இந்த மாதம் பாருங்க அதிர்ஷ்டம் தேடி வரும். இந்த மாதம் லட்சுமி கடாட்சம் விளங்கும். ஒரு சிலருக்கு இந்த ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைப்பதெல்லாம் இந்த மாதம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப பாருங்க இந்த மாதம் புது கடன் வரும், புது சொத்து சேர்க்கை இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. புதுசாக ஒரு சில தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் உண்டு. இந்த மாதம் எதிர்பார்த்தது இந்த மாதம் நன்மையில முடியுங்க பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே போல குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால பாருங்க உங்களுக்கு உடல் ரீதியா, மன ரீதியா இருந்த அழுத்தங்கள்லாம் மாறும். குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையும் பாருங்க உங்களுக்கு ராசியை பார்த்துட்டே இருப்பார். அதுவரையும் தீராத சில பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மனசுல ஒரு நிம்மதி சேரும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு, குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பாருங்க கட்டாயம் இருக்கும். ஏன் அப்படின்னா லாபத்துக்குடைய சுக்கிரன் குரு வீட்டில் அந்த குரு உங்க ராசியை பார்க்கிறாரு. அப்படிங்கிறதுனால உங்க வாழ்க்கையில என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள்லாம் இந்த மாதம் அகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட கால ஆசைகள்லாம் இந்த மாதம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. லாபாதிபதி அந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை பார்க்கறதுனால இந்த மாதம் பாருங்க வியாபாரத்தினால, விவசாயத்தினால, சொந்த தொழிலினால இந்த மாதம் நிறைய பாருங்க பணப்புழக்கம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்ப 2 கூடிய சனியும் 11 கூடிய சுக்கிரனும் 2 பேரும் சேர்ந்து 4ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. ஒரு சிலருக்கு நல்ல வரணமையும், அதே போல வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு, வாழ்க்கை துணையை பிரிந்தவர்களுக்கு 2வது மனம் அமைவதற்கும் இந்த மாதம் நல்ல வாய்ப்பு இருக்குங்க. லாபத்துக்குடியவன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்க, பண்ண தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு இந்த மாதம். முக்கியமாக வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே போல 3ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்த்து 4ஆம் இடத்துல இருப்பதனால உங்களுக்கு புதுசாக ஆபரணம் எடுக்கிறது,
வேலையாட்கள் மூலம் ஆதாயம், மனசில் புது தைரியம், உங்களுடைய புது முயற்சிகள் வெற்றியில் முடியக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை யார் ஜாதகத்துல எல்லாம் சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதோ அவங்கெல்லாம் பாருங்க நல்ல பணப்புழக்கம் உடையவர்களாக இருப்பார்கள், நித்தம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ கோச்சாரத்தில் இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை 4ஆம் இடத்துல இருப்பதனால வியாபாரத்தினால, சொந்த தொழிலினால, உத்தியோகத்தில் பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாதம் வந்து சேரும். சனி சுக்கிரன் கேந்திரத்தில் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க இந்த மாதம். அது சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று 4ஆம் இடத்தில் இருப்பதனால இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும், மனசில் நிம்மதி கூடும், மனசில் இருக்கிற பாரமெல்லாம் இந்த மாதம் குறைந்து மனசில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபங்கள் இந்த மாதம் வந்து சேரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே போல் செவ்வாய் பாருங்க 3ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு யுகாதிபதிங்க. அவர் 3ஆம் இடத்துல இருப்பதும் உங்களுக்கு புது தைரியம், புத்துணர்ச்சி இதெல்லாம் கொடுக்கும். அதே போல் 12ஆம் அதிபதி ராகு மேலே பயணிப்பதனால ஒரு சிலருக்கு தூக்கம் சம்பந்தமான பிரச்சனை, கணவன் மனைக்குள்ள வீண் விவாதங்கள் இதெல்லாம் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் புதன் பகவானும் பாருங்க 3ஆம் இடத்துல இருந்தால் இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் சூரியன் 3ஆம் இடத்துல இருப்பது பாருங்க உங்களுக்கு தகப்பனாருக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தையே சூரியன் பார்க்கறதுனால ஒரு கிரகம் தன் வீட்டை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. அப்போ பாக்கியஸ்தானத்தை சூரியன் பார்க்கறது பணப்புழக்கம் அதிகரிக்கும், தந்தையாருக்கு இருந்த சிரமங்கள் வந்து குறையும். அதே போல் தந்தையாருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே போல் சூரியன் 4ஆம் இடத்துக்கு இந்த மாதம் போகிறார். பாக்கியாதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்திலையும் பெருசாக ஏதாவது வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். நல்ல ஒரு மெயினான இடத்துல உங்களுக்கு இந்த மாதம் வீடு நிலம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சனி சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா சனிக்கும் சுக்கிரனுக்கும் வீடு கொடுத்த குரு பகவான் உங்கள் ராசியை நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ இந்த மாதம் சனி சுக்கிரனால் ஏற்படக்கூடிய அத்தனை நற்பண்களும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனி சுக்கிரன் சேர்க்கை நல்ல பணவரவுகளையும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் லட்சுமி கடாட்சத்தையும் இந்த மாதம் கட்டாயம் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதே போல் பாருங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கிறார். தந்தையார் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணுங்க தனுசு ராசிக்காரர்கள். அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு விழுவதனால உடம்புல அசதி சோம்பல் இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதம் அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு பண வரவுகளை, நல்ல அதிர்ஷ்டங்களை, நல்ல மாற்றங்களை, வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் வந்து சேருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இந்த மாதம் உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு. அடுத்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1, 2, அதே போல் மார்ச் கடைசியில் மார்ச் 26, 27, 28 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 6, 7, 8, மார்ச் 12, 13, மார்ச் 16, 17, 18, மார்ச் 23, 24, 25, 26 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.